ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இந்த வீடியோவில் ஹோம் மேடு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியும் பார்த்துடலாங்க. நான் கடையிலலாம் பன்னீர் வாங்க மாட்டேன், வீட்லேயே செஞ்சுப்பேன். இது என்னோட ஓன் ரெசிபின்னு சொல்ல மாட்டேன், நானும் வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். நிறையா தடவை வீட்லேயே நான் பன்னீர் செஞ்சனால இப்போலாம் ஈஸியாக பன்னீர்லாம் ரெடி பண்ணிடுறேன். பன்னீர் செய்யணுங்கிறதுக்காகலாம் நான் பால் அதிகமாக வாங்கிலாம் பண்ண மாட்டேங்க. நாங்கள் எப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராகவே 2 லிட்டர் பால் வாங்கிடுவோம். அதில் மீதி ஆகிற பாலை மட்டுமே நான் இந்த மாதிரி பன்னீர் செய்யறதுக்கு ரெடி பண்ணிப்பேன். லெமன் பிழிஞ்சு விட்டு பன்னீர் செய்ய மாட்டேங்க, தயிர் விட்டு தான் பண்ணுவேன். லெமனை விட எனக்கு தயிரில் செய்யறது டேஸ்ட்டாக தெரியுது. ரெகுலராக வாங்குற பேக்கெட் பாலில் தான் பன்னீர் பண்ணுவேன். நான் எந்த அளவு எடுத்திருக்கேங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேங்க. டோட்டலாக 3/4 லிட்டர் பால் தான் எடுத்தேன். 3/4 லிட்டர் பாலை நல்லா அதிகனமான பாத்திரத்தில் ஊற்றி காய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1/2 லிட்டர் தயிர் ஆட்டம் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கரண்டிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க, கட்டி கட்டியாக தட்டுப்படாமல் இருக்கணும்னு. இந்தளவுக்கு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பால் நல்லா நுரக்கட்டி பொங்கி வர ஸ்டேஜில் தான் லெமன் இல்லாட்டினா தயிர் சேர்க்கணும். இதுவே நம்ம சீஸ் செய்யணும் அப்படின்னா பால் விரல் விட்டு தொட்டு பார்த்தோம்னா சூடு ஏறி இருக்கணும், அந்த ஸ்டேஜில் லெமன் சேர்ப்பாங்க. நான் சீஸும் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு கரெக்டாக வரல. ஆனால் பன்னீர் நல்லா செய்ய பழகிட்டேன். பன்னீர் கூட நிறையா தடவை செஞ்சுருக்கேன், ஆனால் சீஸ் ஒரு தடவை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வரவே இல்லைங்க. இதெல்லாம் நான் எப்போ செஞ்சு கற்றுக்கிட்டேன்னா, லாக்டவுனுக்கு முன்னாடி தான் நாங்கள் ஃபோனே வாங்கினோம். டச் ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் ஃபோன் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதில் என்ன பண்ணணுங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஒரு நாள் என்னோட அக்கா பொண்ணு சொல்லியிருந்தாங்க, சித்தி யூடியூப்னு ஒன்று இருக்குங்க சித்தி, அதில் நிறைய குக்கிங்லாம் போடுவாங்க, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு டவுன்லோடே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூட யூடியூப் நான் பார்க்கவே இல்லை. லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் யூடியூபே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன், பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு. அப்புறமா தான் ஒவ்வொன்றா செய்ய கற்றுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் எல்லா தயிரையும் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடவே கூடாது. பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் பன்னீர் செய்யும்போது நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, பன்னீர் உடையிறதும் இல்லை. நிறையா தடவை நான் லெமன்லாம் விட்டு பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு பன்னீர் உடஞ்சி போச்சு. தயிர் மிக்ஸ் பண்ணி பன்னீர் ரெடி பண்ணும்போது எனக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு. லெமன் பிழிஞ்சு விட்டு பண்ணால் எனக்கு கம்மியான குவான்டிட்டி பன்னீர் கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எது எனக்கு ரியல்னு தெரியல. பன்னீரை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டெய்னர் வச்சு க்ளீனான காட்டன் கிளாத்தையும் விரித்து விட்டு அந்த பன்னீர் தனியாக தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் மெதுகாக ஊற்றணுங்க, ரொம்ப கொதிக்க இருக்கும், கையிலலாம் பற்ற போது கவனமாக வேலை செய்யணும். இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பன்னீரை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். துணியை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி பந்து மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்கிட்ட சின்ன கிளாத்தாக இருந்தது, இது ஒரு க்ளீனான கிளாத்து. இது என்னோட பெரியம்மா எனக்கு இட்லி பானைக்காக கட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு கரெக்டான துணி கிடைக்காதனால இந்த துணி யூஸ் பண்ணேன், நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னு. இது நல்லாவும் ஸ்டெயினும் ஆச்சு, அதனால தான் இதை யூஸ் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒன்று சேர்த்தி நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு சுருட்டிட்டு சுருட்டினது அடிப்பக்கமாக போகிற மாதிரி நல்லா அழுத்தி வச்சுட்டு நல்லா ஃப்ளாட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இடிகளில் மட்டும் வச்சோம்னா அந்த நடுவில் மட்டும் குழியாட்டம் போயிடும்னு ஒரு தட்டத்தை வச்சு அழுத்தி மேலே இடிகளையும் வச்சு நான் செட் பண்ணி வச்சேன். 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு நல்லா பன்னீர் செட் ஆகி வந்துருச்சு. பன்னீர்லேருந்து வடிகட்டி எடுத்து வச்ச தண்ணி ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவோட சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 5 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், இந்த அளவு பூண்டு, இஞ்சி, முந்திரி எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு திக்கான கிரேவிக்கெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நெய்யும் கொஞ்சம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பூண்டு, முந்திரி, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறம்
தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா அரைச்சி எல்லாம் ஆட்டி ஊற்றி வேக வைக்கிறது தான். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிச்சு விட்டுறலாம். வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க ஸ்மூத் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு கரண்டி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா லைட்டாக தெறிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. பன்னீர்லேருந்து எடுத்து வச்ச தண்ணியும் நாம் மிக்ஸ் பண்ணோம். அதை மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் கம்மியாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டேன். இது என்னோட அத்தை வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுற மசாலா தான். காஷ்மீர் ரெட் சில்லி வாங்கி வைப்பேன், அன்னைக்குன்னு பார்த்து இல்லை, அதனால் அதை ஆட் பண்ணல. வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் கொத்தமல்லி தூளே சேர்த்துட்டு மசாலாவை நல்லா அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு பன்னீர்லேருந்து வடிகட்டி வச்ச தண்ணியை இப்போ கொஞ்சமாக ஊற்றின மாதிரி தாங்க காமிச்சேன். ஆனால் எல்லா தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன். 1 டம்ளர் தண்ணியுமே முழுசாக அதில் சேர்த்துட்டேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிரேவி கொதிக்கும் போது வெளியிலலாம் தெரிக்காது. இப்போ நான் மீடியமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். கொதிக்கும் போது கொஞ்சம் வத்தி கெட்டியாயிரும். கிரேவி கொதிக்கிற கேப்பில் பன்னீர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா செட் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே பன்னீர் நல்லா பியூர் ஒயிட்டாக இருந்தது. கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்தது. பன்னீர் நல்லா மொத்தமாக இருக்கவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தேன். சைடில் இருக்கிற சின்ன சின்ன பீஸ் எல்லாத்தையும் நாங்கள் உடனே சாப்பிட்டோம். என்னோட பசங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. எப்போ பன்னீர் செஞ்சாலும் இப்படி தான் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு எப்படா கட் பண்ணுவேன், எப்படா எடுத்து சாப்பிட்லான் இருப்பாங்க. கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வெந்துருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை மெதுவாக ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கணும். பன்னீரை கிரேவியில் சேர்த்த உடனேயே கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே 1 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். இப்போ வேணால் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம், ஏன்னா தெரிக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் கொத்தமல்லி தலையை லைட்டாக தூவி விட்டு இறக்குனா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்திக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டாங்க, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை என்னோட பசங்க சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். என்னோட அண்ணா பொண்ணு 1 வருஷத்துக்கு முன்னாடி லீவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அப்போதான் லாஸ்ட்டாக இந்த பன்னீர் பட்டர் மசாலாவே செஞ்சேன். அதுக்கப்புறம் நம்ம புது வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆயாச்சு. புது வீட்டுக்கு வந்து 1 மாசமும் ஆயிடுச்சு. புது வீட்டுக்கு வரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவே செஞ்சேன். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ரெசிபி போட்டுடலான்னு இன்னைக்கு எடிட் பண்ணி போட்டுட்டேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.